இது புதுசா பாக்குற? சின்ன வயசுல பார்த்த கீதாவுக்கு இப்ப நீ புதுசா தானே இருக்க. அன்னைக்கு என்ன பார்த்ததும் உனக்கு அடையாளம் தெரிஞ்சுதா? என்ன மட்டும் உனக்கு அடையாளம் தெரிஞ்சுதா? அன்னைக்கு ஆட்டுக்காரத்தை கடந்து வரும்போது நானத்தோட ஆலாபனையை கேட்டேன். அந்த வாட்ஸ்அப் நீதான் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். உன் எத்தனை வருஷமா பார்க்காம இருந்தாலும் உன் பாட்டு என் காதுல கேட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஜென்ம ஜென்மத்துக்கும் அது கேட்டுட்டே தான் இருக்கும். நீ எல்லாம் ஊரை விட்டு போனதுல இருந்து அப்பா கோரிக்கை வருதுல தெரியுமா? அவருக்கு பயந்துட்டு நானும் வருதில்ல. இன்னைக்கு அப்பா டவுனுக்கு போயிருக்காங்க, அதான் வந்தேன். உன்னை பத்தியோ குருநாதரை பத்தியோ பேச்சு எடுத்தா அப்பா பத்திட்டு வரும். அதனால அந்த பேச்சே எடுக்கிறது இல்ல. நான் உண்டு, என் ஸ்கூல் உண்டு, என் பாட புஸ்தகம் உண்டுன்னு அப்படியே இருந்துட்டேன். எப்பாவது தோணுச்சுன்னா நம்ம சின்ன வயசுல ஆடுவோமே, ஆத்து மணலு, மரப்பாலம், தென்னந்தோப்பு, இதெல்லாம் போய் பார்த்துட்டு வருவேன். நீ எப்ப இதெல்லாம் லஞ்சு பாப்பியா செய்து? அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தான், சுவையோடு கவிதைகள் தான். அப்படி இல்லப்பா, தம்பி அவன் நல்லா அழகா பண்ணான்னு பார்த்தியா? தமிழே நாளும் நீ பாடு, இங்க பாடு. தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனது, இங்க பாருங்க. அமுதே தமிழே